to செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற ஒரு ரைஸ் வச்சு தாங்க நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அந்த டிஷ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாப்பிள்ளை சம்பா ரைஸை நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா கழிஞ்சிருங்க. அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இந்த நம்மளோட கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணுங்கும் போது மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட இன்னொன்று அரைச்சிக்கலாம். அதாவது தேங்காய், வரமிளகாய், இது கூட கொஞ்சம் சீரகம், போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிற பொருள் எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு. எப்பவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமே வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் செய்கிறோம், அதனால் சின்ன வடைச்சட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். ஏன்னா நம்ம அந்த கொழுக்கட்டை பிடிக்கும் போது இந்த வெங்காயமும் அந்த கொழுக்கட்டையும் தனியாக பிரிஞ்சு வரக்கூடாது. அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதனால் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சீரகம், வரமிளகாய், இதையெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இஞ்சி இது கூடயே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் இதிலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா ரைஸு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். பிடிக்கிற பதத்துக்கு வரணும், கொழுக்கட்டை பதத்துக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வரும். மாப்பிள்ளை சம்பா ரைஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸில் துத்தநாகம், இரும்பு, நார் சத்துக்கள், புரதம் அதிக அளவு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, கட்டுக்குள் வைக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையுமே பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்படி கலக்கும் போது நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாப்பிள்ளை சம்பா ரைஸு நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ இட்லி சட்டி வச்சு ஒரு தட்டு வச்சு அது மேலே வெள்ளை துணி போட்டுக்கலாம். நம்ம இட்லி துணி இருக்கும் இல்லைங்களா, அதுவே போட்டுக்கலாம். இப்போது ஒவ்வொன்றா கொஞ்சம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா பிடிச்சி இதில் வச்சுக்கலாம். இது நம்ம இப்படி பிடிக்கும்போது நம்ம அந்த கருவேப்பிலை, வெங்காயம் அதெல்லாம் பிரிஞ்சு வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிரும். நீங்கள் இறுக்கி பிடிக்கிறதால கல்லாட்டம் இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், நாங்கள் எல்லாமே பிடிச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். வேகாதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அது தனியாக ரவை மாதிரி கொட்டிடும்.
நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் நல்லா கொழுக்கட்டை மாதிரி வருங்க. இதுக்கு நாங்கள் வந்து தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்த மாப்பிள்ளை சம்பா ரைஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.